வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா ஜனகசங்கரோ தேவஸ்தம் வந்தே குஞ்சரானனம். யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः சா மே வசது ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ஓம் ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யஹம். அபரோக்ஷானுபூதிர்வை ப்ரோச்யதே மோக்ஷசித்தயே சத்பிரேவ பிரயத்னேன வீக்ஷணீயா முहुर्मुहुः. ஸ்வவர்ணாஶ்ரமதர்மேண தபஸா ஹரிதோஷணாத் சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராக்யாதிசதுஷ்டயம். பிரம்மாதிஸ்தாவராந்தேஷு வைராக்யம் விஷயேஷ்வனு யசைவ காகவிஷ்டாயாம் வைராக்யம் தத்தி நிர்மலம். ஆச்சாரியர் ஈஸ்வர நமஸ்காரம், குரு நமஸ்காரம் இவைகளை செய்து மங்களத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு சாதன சதுஷ்டயத்தை விளக்குகிறார். சாதன சதுஷ்டய சம்பத்தியை விளக்கிச் சொல்லுகிறார். சாதன சதுஷ்டயங்கிறது எப்படி கிடைக்குங்கிறதையும் சொன்னார். நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்புகளை நன்றாக நிறைவேற்றுவதன் மூலமாகவும் நமக்கென்று வகுக்கப்பட்டிருக்கிற தனியான கடமைகளை முறையாக செய்வதனாலும் இறைவனை தியானம் செய்வதாலும் இதன் மூலம் இறைவனை திருப்திப்படுத்துவதாலும் இந்த சாதனங்கள் ஏற்படும். வைராக்யாதி சதுஷ்டயம் பிரபவேத் ஏற்படும். இப்போ வைராக்கியத்தை முதல்ல சொல்கிறார். வைராக்கியம் ரொம்ப முக்கியங்கிறதுனால வைராக்கியத்தை முதல்ல சொல்கிறார். 4வது ஸ்லோகம் அதுதான் பார்த்தோம். இந்த வைராக்கியத்தை பற்றி நேற்றைக்கு பார்த்தோம். வைராக்கியம்னு சொன்னால் எது நிலைச்சிருக்காதோ நிலையில்லாமல் இருக்கிறதோ அது எனக்கு வேண்டாங்கிற எண்ணம். நிலையற்றவைகள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பேர் வைராக்கியம்னு பேர். நிலையானது தான் எனக்கு வேணுங்கிற எண்ணத்துக்கு பேர் முமுக்ஷுத்வம். அது பின்னால் வரப்போகிறது.
நிலையற்றது எனக்கு வேண்டாம். ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது? பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷு, பிரம்மா முதல் ஸ்தாவரம் வரை, அதாவது கீழான நிலையிலிருந்து மேலான நிலை வரையிலும் அனுபவிக்கப்படுற சுகம், அதாவது ஒரு இடத்துலையும் சுகம் கூடுதல்ங்கிறாங்க. இப்போ நம்ம தேசத்திலே நாட்டிலே பார்த்தோம், உலகத்திலே பார்த்தோம்னா அமெரிக்காவில் சௌகரியங்கள் ஜாஸ்தி, உலகத்திலேயே ஆஸ்திரேலியாவில் சௌகரியங்கள் அதிகம், இப்படிலாம் ஊழல் கிடையாது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சம்திங் எல்லாம் கொடுக்க வேண்டாம், இப்படிலாம் சொல்லணும். நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட தேவைப்படுறது, அந்த ஊர்கள் எல்லாம் கிடையாது. அந்த ஊரில் சௌகரியமாக வாழலாம். துக்கம் நிறைஞ்சிருக்கிற உலகங்கள், சுகம் இருக்கிற உலகங்கள். சாதாரணமாக மனுஷன் துக்கத்தை விரும்ப மாட்டான், சுகத்தை தான் விரும்புவான். இன்னும் வசதி, இன்னும் சௌகரியம், இன்னும் வசதி, இன்னும் சௌகரியம், அதைத்தான் மனுஷனுக்கு விரும்புகிற சுபாவம். அதில் நமக்கு வேண்டாம், இது எது இருந்தாலும் அனித்தியந்தான். ஒன்று அது நம்மளை விட்டு போயிடும், இல்லாட்டி நாம் அதை விட்டு போகணும். இன்னும் சொல்லப்போனால் அதை நம்மளால் அனுபவிக்க முடியாது. நிறைய பேரை பார்க்குறேன், 40-50 வயசுக்கு பிறகு பெரிய பங்களா கட்டுறாங்க, ஆசையோடு கட்டுறாங்க. பங்களாலாம் கட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் பிளான் பண்ணி கட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பங்களாவில் நடக்கிறதுக்கு கூட முடியல. வயசான அதாவது 40-50 வயசுக்கு அப்புறம் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோங்கிற நம்பிக்கையில் தானே கட்டுறாங்க. இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்க போகிறோங்கிற நம்பிக்கையில் பெருசாக கட்டிட்டு இந்த இடத்துலேருந்து அங்கே போக முடியல. அப்புறம் கூட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல, பெருக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல, அப்படியே வந்தாலும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரே புகார், புகாரோ புகார். அப்போது சுக சாதனங்களை பெருக்கிக்கொள்ள என்னாகிறதுன்னா துக்கம் அதிகமாகிறது, அந்த தோஷம் தெரியுறது. அதனால தான் நேற்றுக்கு சொன்னேன், சில பேருக்கு வேண்டாங்கிற எண்ணம் அறியாமையினால் ஏற்படலாம். நிறைய பேருக்கு வேதாந்தம் வேண்டாங்கிறாங்களே, வேதாந்தம் என்னன்னு தெரிஞ்சால் தானே வேதாந்தம் வேணுமா வேண்டாமான்னு சொல்லணும். வேதாந்தத்தில் வைராக்கியம், வேதாந்தத்தில் வைராக்கியம்னா என்ன அர்த்தம்? நான் கிளாஸுக்கு வரமாட்டேன், எனக்கு அது வேண்டாம், அதில் தெளிவாக இருக்காங்க. வேதாந்தத்தில் வைராக்கியம். அது மாதிரி இந்த வேதாந்தத்தில் உலகத்தில் வைராக்கியம் வர்றதுங்கிறது அறியாமையினால் ஏற்படுற வைராக்கியம்னா என்ன அர்த்தம்ட்டா, குழந்தைக்கு ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம விளையாட்டு சாமானையும் வச்சுண்டு நிறைய ரூபா கட்டு ரூபா நிறைய கட்டாக ரூபாயும் வச்சுண்டு குழந்தைகிட்ட நீ எதை எடுத்துக்கிறேன்னு கேட்டால் எதை கேட்கும்? விளையாட்டு சாமானை தான் கேட்கும், அந்த பணத்தை கேட்காது. ஆனால் அந்த பணத்துக்கு இதை விட விளையாட்டு சாமான் வாங்க முடியுங்கிற அறிவு அதுக்கு கிடையாது. அதுக்கு தேவை விளையாட்டு சாமான். அப்போ நம்ம பார்த்திங்களா, இவ்வளவு பெரிய ரூபாயை வேண்டான்னு சொல்கிறது குழந்தை. என்ன வைராக்கியம்! இவ்வளோ கட்டுக்கட்டாக ரூபா வச்சுருக்கேன், ரூபாயில் வைராக்கியம் பாருங்கள் குழந்தைக்குன்னு சொன்னால் என்ன, அதுக்கு தெரியலை இந்த பணத்துக்கு இதெல்லாம் வாங்க முடியும்னு தெரியலை. அதனால் குழந்தைக்கு அதில் வைராக்கியம் இருக்குது. இது அறியாமையினால் ஏற்படுற வைராக்கியம். சில பேர் வேண்டான்னு சொல்கிறது விவரமாக சொல்கிறாங்களா விவரம் இல்லாமல் சொல்கிறாங்களான்னு தெரியாது. அப்புறம் சில பேருக்கு தற்காலிகமாக வைராக்கியம் வரும். யாராவது நமக்கு வேண்டினவங்கள்லாம் இறந்து போயிட்டாலோ ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டாலோ, இதாங்க இனிமேல் சாமியாராகிட போகிறேன் அப்படின்பாங்க. அங்கே போய் பார்த்து சாமியாரை பார்த்த பிறந்தான் தெரியும் வேண்டான்னு தோணும். சாமியார் ஆகிட போகிறேன், எனக்கெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக ஏதோ கொஞ்சம் அறகுறையாக அங்கங்கே படித்ததை வச்சு கேட்டுக்கிட்டு இது பண்ண இந்த ஸ்மசான வைராக்கியம்னு பேர். இந்த குழந்தை பிறக்கிற அந்த காலத்தில் சொல்கிறாங்க, குழந்தை பிறந்த உடனே என்னென்னா நான் இனிமேல் எனக்கு குழந்தையே வேண்டாம்பாங்களாம்.
அதுக்கப்புறம் 5 குழந்தை பிறந்துடும். ஆனாலும் அதுக்கு பேர் பிரசூதிகா வைராக்கியம்னு பேர். அந்த நேரத்துக்கு வைராக்கியம் இருக்குமே தவிர ஸ்மசான வைராக்கியம், பிரசூதிகா வைராக்கியங்கிறதுலாம் தற்காலிகமான வைராக்கியம். இப்படி சத் சங்கத்தினால வாழ்க்கையில் கொஞ்சம் நமக்கு அனுபவங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு சத் சங்கத்தினால அனித்தியத்தை நாடினா துக்கம்தான் வரும். எனவே அனித்தியம் சுகம் தரக்கூடியதாக தோன்றினாலும் துக்கம் தரும்னு புரிஞ்சு, அதுக்கு பேர் விஷய தோஷ தரிசனம்னு பேர். விஷய தோஷ தரிசனம். அதில் இருக்கிற குறைபாடுகள்லாம் புரிஞ்சு அதை வேண்டான்னு சொல்கிறது. அதை வெறுக்கிறதும் இல்லை, விரும்புகிறதும் இல்லை. உலகத்தில் எத்தனையோ பொருள் இருக்குது, இருந்துட்டு போட்டும், அதை நான் என்னோட சந்தோஷத்துக்காக நான் சார்ந்திருக்க மாட்டேன். எத்தனையோ சுக விஷயங்கள் இருக்கட்டும், எனக்கு அது கிடைச்சாதான் சந்தோஷங்கிறது எனக்கு கிடையாது. அது சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் துக்கமாக மாறும். அது கிடைக்கிறதுக்கு முன்னால் அது சந்தோஷத்தை கொடுக்கும்னு தோணும். கிடைச்சதுக்கு பிறகு அதில் இருக்கிற துக்கம் தாங்க முடியாது. ஆகையினால் சாஸ்திரங்கள் சொல்கிறத வச்சும் யுக்தியினாலேயும் எதை அடைகிறோம், எந்த சுகமும் துக்கமாக தான் மாறுகிறது அப்படிங்கிற யுக்தி நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் இதெல்லாம் கொண்டு வேண்டாங்கிற அந்த எண்ணத்துக்கு பேர் வைராக்கியம். இது ஒரு எண்ணம் பலமாக இருக்கணும். எப்படி காக்கையினுடைய மலமானது மேலே பட்டால் உடனே அதை தூய்மைப்படுத்திக்கிறோமோ, அது மாதிரி அந்த மாதிரி சாதனங்கள்லாம் வந்தால் வேண்டான்னு சொல்லி நீக்கிடுறது. ஆக யசைவ காக்கவிஷ்டாயாம் வைராக்கியம் பிரம்மாதிஸ்தாவராந்தேஷு விஷயேஷு அனு வைராக்கியம். விஷயேஷு அனு வைராக்கியம் பற்றற்ற தன்மைன்னு அர்த்தம். பிரம்ம பதவி முதல் கீழ்ப்பதவி வரை உள்ள இன்பங்களில், விஷயேஷுன்னா இன்பங்களில், இன்பப் பொருள்களில், இன்பப் பொருள்களை அதெல்லாம் அந்த இன்பப் பொருள்களெல்லாம் அந்த அணுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அதெல்லாம் அனித்தியமாக இருப்பதால் அவைகளில் பற்றற்ற தன்மை, அவைகளில் பற்றற்ற தன்மை. பிரம்மாதிஸ்தாவராந்தேஷு விஷயேஷு, விஷயேஷுக்கு விசேஷனம். விஷயேஷுங்கிறதுக்கு அடைமொழி தான் பிரம்மாதிஸ்தாவராந்தேஷு. விஷயேஷ்வனு வைராக்கியம் அதை சொல்கிறார். அது அடுத்த வரியிலையும் சொல்கிறார். எப்படி காக்கையினுடைய மலத்தில் நமக்கு புத்தி இருக்கோ அப்படி தத்தி நிர்மலம், தத்து வைராக்கியம் ஹி நிர்மலம். அந்த வைராக்கியம் அன்றோ மாசற்ற வைராக்கியம், குற்றமற்ற வைராக்கியம், முழுமையான வைராக்கியங்கிறார். அரகுர வைராக்கியம் ஆபத்து. ஆக அரகுர வைராக்கியம் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. அது சத் சங்கத்தினால் இருந்து வைராக்கியம் திருடப்படணும். ஆகையினால அந்த தத்து வைராக்கியம் ஹி நிர்மலம், அந்த வைராக்கியம் அன்றோ தூய்மையானது. தூய்மையானதுன்னா முழுமையானது, அரகுறை இல்லை, சுத்தமான வைராக்கியம். நம்ம வாந்தி எடுத்த பொருளை சில சமயம் அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறாங்க. நாய் மாதிரி நான் ஆயிட்டேனே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா புஸ்தகத்தில் பெரியவங்கள்லாம் இந்த நாய் மாதிரி தன்னை நாயர் கடையாய் கிடந்த அடியேற்கு நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்து. இந்த நாய் உதாரணம் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாய் வாந்தி எடுத்ததை திரும்பவும் சாப்பிடுமா. அது மாதிரி நம்மளும் வேண்டான்னு சொல்லி விட்டுவிட்டதெல்லாம் திரும்பவும் எடுத்துவிடும். அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லி ஒரு சமயத்தில் வைராக்கியத்தில் விட்டுருப்போம். அப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஆன உடனே எல்லாம் மறந்து போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, பழையபடியும் அது சுகம் தரும்னு நினச்சி ஏமாந்து அதை திரும்பவும் ஸ்வீகரிச்சுப்போம். பழையபடியும் துக்கம் வரும், பழையபடியும்
இது பட்டு டைவர்ஸ் பண்ணுறது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. இது சரி வரலேன்னு கல்யாணம் விடுறது, அப்புறம் பார்த்தா இன்னொரு கல்யாணம், அதுவும் அதே தகராறு தான். அப்படி ஆகிடுறது பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி ஆகிறது. டைவர்ஸ் பண்ணுறோம், திரும்ப அதுலேயும் பிரச்சனை வருது. ஆக விட்டாச்சுன்னா ஒரேடியாக விடணும். ஆசை யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். கொஞ்சம் கடினம்தான், அது பக்குவப்படணும். அதை தான் சொல்கிறார். வைராக்கியம் பூர்ணமாக இருக்கணும், வைராக்கியம் அறகுறையாக இருக்கக்கூடாது. வைராக்கியம் பூர்ணமாக இருந்தால் தான் மோட்சம் சித்திக்கும். வைராக்கியம் பூர்ணமாக இல்லைன்னா மோட்சம் சித்திக்காது. வைராக்கியங்கிறது தான் பத்தியம், ஞானந்தான் மருந்து. இந்த சம்சாரங்கிற ரோகத்துக்கு வைராக்கியங்கிறது பத்தியம், ஞானந்தான் மருந்து. ஆகையினால வைராக்கியம் தத்தி நிர்மலம். சரி, இனி இந்த வைராக்கியத்துக்கு காரணம் விவேகத்தை சொல்கிறார். முதல்ல வைராக்கியத்தை சொல்லிவிட்டார், இப்போ விவேகத்தை சொல்ல போகிறார். படிக்கலாம். நித்யமாத்மஸ்வரூபம் ஹி திருஷ்யம் தத்விபரீதகம் ஏவம் யோ நிச்சயஸ் சம்யக் விவேகோ வஸ்துனஸ் சவை. நித்யமாத்மஸ்வரூபம் ஹி திருஷ்யம் தத்விபரீதகம் ஏவம் யோ நிச்சயஸ் சம்யக் விவேகோ வஸ்துனஸ் சவை. விவேகம், விவேகம்னு சொன்னால் பகுத்தறிவு. ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷனுங்கிறாங்க. ஆனால் அந்த டிஸ்கிரிமினேஷனுங்கிறது சில தப்பாக நெகட்டிவாகவும் அர்த்தம் பண்ணிவிடுறாங்க. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அந்த அர்த்தத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அர்த்தம் இல்லை. இங்கே பிரித்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். விவிச்சிய ஜானாதி இதி விவேகா, விவிச்சிய ஜானாதி இதி விவேகா. பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் விவேகம்னு பேர். ஜானாதி இதி ஞானம், விவிச்சிய ஜானாதி இதி விவேகா. தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு பேர் ஞானம், பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் விவேகம். அறிவு பகுத்தறிவு, அறிவு பகுத்தறிவு. என்ன பகுத்தறிவுன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஞாபகப்படுத்துகிறோம். ஸ்லோகத்தில் இப்போ தான் ஆர்டரில் வருது. முதல்ல வைராக்கியத்தை சொல்லிவிட்டார். வைராக்கியத்துக்கு காரணம் விவேகம். விவேகம் வரணும்னா நம்ம கடமைகளை செய்து கடவுளை தியானம் பண்ணி கடவுள் சம்பந்தத்தோடு இருந்தால் தான் நமக்கு விவேகம் வரும். அந்த புண்ணியத்தினால தான் விவேகம் வரும். நிறைய புண்ணிய காரியம் பண்ணினாத்தான் நமக்கு விவேகம் வரும். புண்ணிய காரியங்களை செய்யணும், சத் சங்கமும் வேணும். ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னால் விவேகம் நன்றாக ஏற்படும். விவேகத்துக்கு லட்சணம் சொல்கிறார். முதல் வரியில் பாருங்கள். ஆத்மஸ்வரூபம் நித்தியம், ஆத்மஸ்வரூபம் நித்தியம். ஆத்மா ஒன்று தான் நிலையானது. இங்கே ஆத்மானா ஞாபகம் வச்சுக்கணும், ஆத்மா கடவுள் எல்லாம் ஒன்று தான். பரமாத்மா ஜீவாத்மாலாம் சேர்த்து தான் இந்த ஒரு இடத்துல ஒரே அர்த்தத்தில் சொல்கிறது. ஏன்னா ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு இல்லைங்கிறது தான் நம்ம சித்தாந்தம். ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. ஆஹா, ஆத்மஸ்வரூபம் நித்தியம், ஆத்மஸ்வரூபம் நித்தியம். அது எப்பவும் இருக்கும். திருஷ்யம் தத் விபரீதகம். ஹீங்கிறது சாஸ்திரத்தினால நிச்சயம் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆத்மா ஒன்று தான் நிலையானது. ஏன்னா நம்ம அனுபவத்தில் பார்த்தோமானா எதுவுமே நிலையில்லாததாக தான் தோணும். நல்ல விசாரம் பண்ண ஆரம்பித்தோம்னா எதுவுமே நிலையற்றது அப்படின்னு தெரியும்.
தமிழில் பாட்டு இருக்கு, அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே. அருணகிரிநாதர் பாடியிருக்கார். உம்பர் தரு தேனுமணி கசிவாகிங்கிற விநாயகர் பாட்டில் சொல்கிறார், கடவுளை சொல்கிறார், அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே. நிலையான பொருள் ஆண்டவன்தான், ஆத்மாதான். இங்கே நீங்கள் போட்டுக்கணும், அதில் இல்லாதது திரஷ்டு ஆத்மஸ்வரூபம் நித்தியம். அனைத்தையும் காண்கின்ற ஆன்மா நித்தியமானது, அனைத்தையும் காண்கின்ற ஆன்மா நிலையானது. காணப்படுகின்ற அதற்கு மாறான காணப்படுகின்ற அனைத்தும் நிலையற்றது. தத்து விபரீதகம் திருஷ்யம். விபரீதகம்னு அதற்கு மாறான அனைத்தும். தத் விபரீதகம் திருஷ்யம். திருஷ்யம் தத் விபரீதகம். தத்துன்னா அதற்குன்னு அர்த்தம், விபரீதகம்னா மாறானதுன்னு அர்த்தம். அதற்கு மாறானது எது? திருஷ்யம். திருஷ்யம்னா எது? காணப்படுவது, பார்க்கப்படுவது, அனுபவிக்கப்படுவது. தாய்மானவர் பாட்டில் ஒரு வரி இது இருக்குது, உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இனக்குறும் என் ஏழமை என்னே பராபரமே. எல்லாத்தையும் உணர்த்துகிற உன்னை நாடாமல் இந்த உணர்த்தக்கூடிய பொருளையே நாடி நான் ஏழையாக இருக்கேனே, நிம்மதி இல்லாமல் இருக்கேன்னு அர்த்தம். எல்லாம் கடவுள்கிட்ட விளையாட்டு சாமானை தான். அங்கே அம்மாட்ட விளையாட்டு சாமானை வாங்கி அம்மாவை மறக்கிற மாதிரி உலகத்தில் எல்லா பொருளையும் அனுபவித்து கடவுளை மறந்துடுறோம். நீங்கள் ஆத்மா கடவுள் ரெண்டையும் ஒன்றாவே சொல்லிட்டு வரேன், கவனமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். கடவுள் ஒருவரே நிலையானவர் அப்படின்னு சொல்லலாம், ஆத்மா ஒன்றே நிலையானதுன்னு சொல்லலாம். ஆத்மா வேறு, கடவுள் வேறு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஞானம் இந்த விவேகம் முதலே ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா நிலையானதுன்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான், அது கேள்வி ஞானம். இங்கிலீஷில் செகண்டரி நாலெட்ஜும்பாங்க, ஆபாத்த ஞானம் சம்ஸ்கிருதத்துலேயும் ஆபாத்த ஞானம். பிரம்மன் நித்தியம் அல்லது ஆத்மா நித்தியம்ங்கிறது ஆபாத்த ஞானம். இதெல்லாம் அனித்தியம்ங்கிறது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறான். விசாரம் பண்ணி ஸ்ருதி யுக்தி அனுபவத்தினால அனித்தியம்ங்கிறது புரியுறது. இந்த உடம்பு அனித்தியம்னு புரிகிறது, மனசும் மாறிக்கிண்டே இருக்குது அனித்தியம்னு புரிகிறது. எல்லாம் பிரபஞ்சத்தில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்கிறது தெரியுது, அனித்தியம்னு புரியுறது. ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம், நமக்கே தெரியுது கொஞ்ச நாளில் நம்ம உடம்பு போயிட போகிறது தெரியுறது. ரிலேஷன்ஷிப்பு அனித்தியம், பொருள் அனித்தியம். ஆக தத் விபரீதகம் திருஷ்யம். இவர் சொல்கிற விதம் இப்படி இருக்குது, அதனால் இப்படி போட்டுக்கணும். காண்கின்ற ஆத்மா நித்தியமானது, காணப்படுகின்ற அனைத்தும் அதற்கு மாறானது. காண்கின்ற ஆத்மா நித்தியமானது, காணப்படுகின்ற அனைத்தும் அதற்கு மாறானது. ஏவம் யஹா நிச்சயா, யஹா நிச்சயா, இவ்வாறு யாதொரு நிச்சயம் செய்யப்படுகிறதோ. காண்கின்ற ஆன்மாவே நிலையானது, காணப்படுகின்ற அனைத்தும் அதற்கு மாறானது என்கின்ற யாதொரு நிச்சயமோ. ஏவம் யஹா நிச்சயா சஹா வஸ்துனஹா சம்யக் விவேகா. அதுவே வஸ்துவை பற்றி, பொருளை பற்றிய நல்ல விவேகமாகும், சிறந்த விவேகமாகும், முழுமையான விவேகமாகும். சில பேருக்கு விவேகம் இல்லாமலேயே வைராக்கியம் இருக்கலாம். விவேகம்னு சொல்ல தெரியாது, ஏதோ ஜென்மாந்தர சம்ஸ்காரத்தில் கைவல்ய நவநீதத்தில் சொல்கிறோம் இல்லையா, நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. மாதிரி இங்கேயும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சஹா விவேகா, சஹா
வஸ்துனஹா சம்யக் விவேகா, அதுவே பொருளை பற்றிய நல்ல விவேகமாகும். இவ்வாறு யாதொரு முடிவு தீர்மானம் செய்யப்படுகிறதோ அதுவே பொருளை பற்றிய தெளிந்த விவேகமாகும், பகுத்தறிவாகும். வைனா என்ன அர்த்தம்? பிரசித்தம். அதுதான் சாஸ்திரங்களில் பிரசித்தமாக சொல்லப்படுகிறது. நித்யானித்திய வஸ்து விவேகம்னு சொன்னால் இதுதான். நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம தத் வதிரிக்தம் சர்வம் அனித்யம் அயமேவ நித்யானித்திய வஸ்து விவேகாங்கிறது தத்துவபோதம். இந்த புஸ்தகத்தில் இப்படி போட்டிருக்கு, நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம தத் வதிரிக்தம் சர்வம் அனித்யம் அயமேவ நித்யானித்திய வஸ்து விவேகான்னு தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோன்னு சொல்லிக்கணும். அது மாதிரி இங்கே என்னதுன்னா, நித்தியம் ஆத்மஸ்வரூபம் ஹி திருஷ்யம் தத் விபரீதகம் ஏவம்யோ நிச்சய சம்யக்கு விவேகோ வஸ்துன சவை. அதுவன்றோ விவேகம், அதுவன்றோ நல்ல விவேகம் அப்படி சொல்கிறார். அதுவல்லவோ சரியான விவேகம். இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது என்னது? திரஷ்டா நித்யா திருஷ்யம் அனித்யம். திரஷ்டா நித்யா திருஷ்யம் அனித்யம். ப்ரெசன்ட் பண்ணுற விதம்தான். காண்பவன் நிலையானவன், காணப்படுவது நிலையற்றது. காண்பவன் மாறாதவன், காணப்படுவது மாறுவது. மாறுவது நிலையற்றது. காண்பவன் யார்? ஆத்மா. காணப்படுவது எது? அனாத்மா. அனாத்மா அனித்யம், ஆத்மா நித்தியம். இது திருடமாகணும். இது திருடமாகணும்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸ்வவர்ணாசிரம தர்மேண தபசா ஹரிதோஷணாத் பிரபவேத் சாதனம் பும்சாம், சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராக்கியாதி சதுஷ்டயம். 3வது ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இனி சமம் தமத்துக்கெல்லாம் லக்ஷணம் சொல்ல போகிறார். 3 ஸ்லோகத்திலேயே சமாதி ஷட்க சம்பத்திக்கு லக்ஷணம் சொல்லிட போகிறார். படிக்கலாம். சதைவ வாசனாத்யாகः ஷமோயமிதி சப்திதः நிக்ரஹோ பாஹ்யவ்ருத்தீனாம் தம இத்யபிதீயதே. சதைவ வாசனாத்யாகः ஷமோயமிதி சப்திதः நிக்ரஹோ பாஹ்யவ்ருத்தீனாம் தம இத்யபிதீயதே. இந்த விவேக வைராக்கியத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் சில சாதனங்களை பண்ணிகிட்டே இருக்கணும், ஜாக்கிரதையாக காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். வைராக்கியங்கிறது ஒரு விருத்தி, விவேகாங்கிறது ஒரு விருத்தி. விவேகத்தினால வைராக்கியம் ஏற்படுகிறது. இப்போ சொல்கிறது என்னது? ஷமம் தமம். ஷமஹா தமஹா உபரதிஹி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இந்த 6 சேர்ந்து ஒரு குணம், ஒரு பண்பு. இது இருந்தால் தான் விவேக வைராக்கிய முமுட்சுத்துவமெல்லாம் இருக்கும். ஆகையினால் இதை எப்பவும் கவனமாக பார்த்து பண்ணி வச்சிருக்கணும். என்னது? ஒரு கோணத்தில் சொல்லுகிறார்கள். ஷமஹான்னா சாதாரணமாக மனோநிகிரகா, எண்ணங்களை கட்டுப்படுத்துதல். எண்ணங்களை, ஏன்னா நம்ம உலகத்தில் வாழ்ந்திருக்கோம், அதெல்லாம் விட்டுத்தான் வேதாந்தத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஆனால் என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப அந்த உலகத்துக்குள்ளே பழையபடியும் போகணுங்கிற அந்த எண்ணம் வரும், அபியாசம் விடாது. ஆகையினால் என்ன சொல்கிறார்? வாசனாத்யாகா ஷமஹா. வாசனாத்யாகா ஷமஹா. வாசனையை தியாகம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஷமம்.
கைவல்ய நவநீதத்தில் என்ன சொல்லியிருக்கு? சமம் அகக்கரண தண்டம். அதை தண்டனை கொடுக்குறது. தண்டனைன்னா அர்த்தம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறது. இவ்வளவு தான், அது உனக்கு மேலே கிடையாது அப்படின்னு நம்ம முயற்சியினால் அதை கட்டுப்படுத்துறது, மனசை நம்ம வசப்படுத்துறது. மனம் சொன்னபடி நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சொன்னபடி மனசை கேட்கும்படி பண்ணுறது. அதான் அளவான எண்ணங்கள், தரமான எண்ணங்கள், முறைப்படுத்தப்பட்ட எண்ணங்கள் அப்படிலாம் சொல்லுவோம். எண்ணங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். இங்கே என்ன சொல்கிறார்? வாசனா தியாக சமஹா. வாசனை இருந்துகிட்டே இருக்கும். மண்ணெண்ணெய் வாசனை மாதிரி, பூண்டு வாசனை மாதிரி. பூண்டில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாலும் அந்த பாத்திரத்தில் அந்த வாசனை வருமா வராதா? சில சமயம் நம்மளுடைய அனுபவம் என்னன்னு கேட்டால், நம்ம வெங்காயம் சாப்பிட மாட்டோம், வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டோம். இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நறுக்கின கத்தியிலேயே காய வெட்டியிருப்பாங்க. வெங்காயம் பூண்டு நறுக்கின கத்தியிலேயே காய வெட்டியிருப்பாங்க. அந்த காயில் அந்த வாசனை வரும். வெங்காய வாசனை வர்றதேன்னு இல்லையே அப்படின்னா, இல்லை வெங்காயம் அந்த கத்தியில் அந்த வாசனை ஒட்டின்னு இருக்கு. கத்தியை சரியாக கழுவலை. சில சமயம் கழுவினாலும் போகாது. அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது. ஒருத்தன் என்ன பண்ணானா, பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டை என்ன பண்ணினான்னா, அது பச்சைக்கல் பூரம், குங்குமப்பூ, எல்லா வாசனை சாமான்லாம் எடுத்து அதெல்லாம் நல்லா அரைச்சி அதை பூசினானா. எதை? பூண்டை. அப்புறம் கஸ்தூரி இருக்கு இல்லையா, கஸ்தூரி குங்குமம், கஸ்தூரி அது ஒரு கஸ்தூரி வச்சுக்கிறது. அந்த கஸ்தூரியை அதுக்கு இட்டானா, அது ஒரு வாசனை பொருள். அப்புறம் ஒரு 12 தங்க குடத்தில், சொல்கிறோம் அளவாக அந்த 12 தங்க குடத்தில் எல்லாம் வாசனை பொருள்லாம் போட்டு மந்திரமெல்லாம் ஜபம் பண்ணி அந்த பூண்டுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. பூண்டுக்கு அபிஷேகம் பண்ணினத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் சரி இவ்வளோ பண்ணியாச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த பூண்டை எடுத்து மோந்து பார்த்தா வாசனை அப்படியே இருக்கு, போகவே இல்லையா. அப்படி சொல்கிறது உண்டு. கற்பூரதூலி ரச்சிதா லவாலஹா கஸ்தூரிகா குங்குமலிப்த தேஹ சுவர்ண கும்பைஹி பரிஷிச்சியமானஹ நிஜம் குணம் முஞ்சதினோபலாண்டு ஒரு ஸ்லோகம். அது மாதிரி இந்த வாசனை விடமாட்டேங்கிறது சுவாமி. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த காஃபி வாசனை விடமாட்டேங்கிறது. எத்தனை வாசனை இருக்குது. அதனால் வாசனைக்கு லட்சணம் சொன்னார் வித்யாரண்ய சுவாமிகள். திருடபாவனையா தியக்த பூர்வாபர விசாரணம் யதாதானம் பதார்த்தஸ்ய வாசனாசா பிரகீர்த்திதா. திருடபாவனையா தியக்த பூர்வாபர விசாரணம். இனிப்பை சாப்பிட்டு நிறைய கஷ்டப்பட்டாச்சு, டாக்டர்கிட்டலாம் போயிட்டு வந்தாச்சு. ஆனாலும் என்ன ஆகிறதுன்னா, இன்னொருத்தர் கொடுக்குற இது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண சக்கரை பொங்கல், ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒன்றும் பண்ணாட்டா வேண்டவே வேண்டாமே சொல்லலாம் இல்லையோ, பரவாயில்ல பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடு, பரவாயில்ல ஒன்றும் பண்ணாது, நிஜமாகவே ஒன்றும் பண்ணாது. அப்புறம் திரும்பவும் அந்த பதார்த்தத்தை எடுக்கிறோம் பாருங்கள், ஏற்கனவே பண்ணியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், அதெல்லாம் மறந்து போயிடுமா. ஏற்கனவே கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்து போயிடுமா, திரும்பவும் அதை எடுத்து அனுபவிக்கணும்னு தோணுமா. அந்த சமயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம முயற்சியை பயன்படுத்தி விடணுமா. அதுக்கு பேர் தான் சமஹா. சதாயேவ, ரொம்ப எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சதாயேவ வாசனாத்தியாக ஏவ சமஹா. வாசனையை தியாகம் பண்ணுறது தான் சமஹா. ஹேபிட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஹேபிட்டெல்லாம் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விடணும்.
அதை விட்டே ஆகணுங்கிறார். வாசனா தியாக ஏவ ஷமஹா. அயம் ஷமஹா அயம் வாசனா தியாக ஏவ ஷமஹா இதி சப்திதா. அயம் வாசனா தியாக ஏவ ஷமஹா இதி சப்திதா. இந்த வாசனா தியாகம்தான் சமம் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது. சதாஏவ, சதாஏவன்னு அர்த்தம் எப்பவும். நான் நேற்றுக்கு வாசனா தியாகம் பண்ணினேன் இன்றைக்கி பண்ணலேன்னு சொல்லக்கூடாது. வேதாந்தம் படிக்கிறவன் இப்போல்லாம் நம்ம ஏதோ ஒரு கிளாஸ் வச்சுட்டுருக்கோம். அப்போல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கிளாஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அங்கெல்லாம் பழைய காலத்துலலாம் வகுப்பு நடந்துகிட்டே இருக்கும், தியானம் நடந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பாடம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுறது. நம்ம இது நடுவில் படிக்கிறது என்ன ஒரு மாதிரி ப்ரோக்ராம் இது, நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். சதைவ வாசனா தியாக ஷமோயமிதி சப்திதா. ஆக எண்ணங்கள், பழைய வாசனைகளை தியாகம் செய்வதே சமம் என்று சொல்லப்படுகிறது. திரும்ப திரும்ப அங்கே போகும் மனசு, பழையபடியும் அதே போகும், அந்த புலனின்பத்தையே அனுபவிக்கணும்னு போகும். அப்போ மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. அதனால் கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா, சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாப்பரே ஆத்மசம்யமயோகாக்னௌ ஜுஹ்வதி ஞானதீபித்தே. ஞானதீபித்தே, தூண்டிகிண்டே இருக்கணும். 4வது அத்தியாயத்தில் இருக்கு. அதுதான் ஷமஹா. ஆத்மசம்யம யஜ்ஞம்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் ஷமஹான்னு பேர். அடுத்தது தமஹா, 2வது வரி. பாஹ்யவிருத்தீனாம், பாஹ்யவிருத்தீனாம் நிக்ரஹா தம இதி அபிதீயத்தே. பாஹ்யவிருத்தின்னு சொன்னால் இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்ரோத்ரத்வகாதீனாம், காது மெய்வாய் கண் மூக்கு செவி, அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இந்திரிய நிகிரகம்னு அர்த்தம். அதை அவர் போடுறார் பாஹ்ய விருத்தி. நாம் இந்த கண் எங்கேயாவது பார்த்துட்டே இருக்குது, காது கேட்டுட்டே இருக்குது எதையாவது. ஆக இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது, இந்திரியங்களையெல்லாம் நிகிரகம் பண்ணுறது தமஹா, புலனடக்கம்னு அர்த்தம். ஒன்று ரொம்ப தொந்தரவு பண்ணினா இந்த மாதிரி ஆசிரமத்துக்குள்ளே வந்துவிடுறது. ஆசிரமத்துக்குள்ளே வந்தால் வேறு எதுவும் கிடையாது, நீங்களாக க்ரியேட் பண்ணிட்டா தான் உண்டு. கையில் செல்ஃபோன் ஒன்று இருந்தால் போகும், சர்வ சம்சாரத்தையும் உண்டு பண்ணிவிடலாம். இந்த கையில் இந்த ஃபோன் ஒன்று இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, முடிஞ்ச உடனே வகுப்பு முடிஞ்ச உடனே திரும்ப ஆன் பண்ணி யாரெல்லாம் பண்ணியிருக்கா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுடுவோம். அப்புறம் அது வரிசையாக விஷயங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுடுவோம். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அபரோக்ஷானுபூதி கிளாஸோடு சரி மறந்து போய்டும். அதுதான் எப்படியாவது ஆசிரமத்துக்குள்ளே எதுவும் வரப்படாதுன்னு நினச்சோம்னா இப்போ கையிலே இத்தினோண்டுக்கு தூக்கின்னு வந்துடலாமே. முந்தியெல்லாம் அப்படி இல்லையே, அப்படி ஒரு பொருள் கிடையாது. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் கையில் தூக்கிண்டே வந்துடலாம். அது ஆசிரமத்துக்குள்ளே டிவி இல்லை, நியூஸ் பேப்பர் இல்லை, எல்லாத்தையும் தடுத்துட்டோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆளுக்கு 3 ஃபோன் இருக்கே, போராதா? ஒரு ஃபோன் இருந்தாலே போருமே. அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. நிகிரஹா பாஹ்யவிருத்தீனாம் தமயித்யபிதீயத்தே. பாஹ்யவிருத்தீனாம் நிகிரஹா. பாஹ்யவிருத்தீனாம் இஸ் ஈக்குவல் டு இந்திரியாணாம், ஞானேந்திரியாணாம், கர்மேந்திரியாணாம். கர்மேந்திரியாணாம் நிகிரஹா. நிகிரஹான்னா கட்டுப்படுத்துறது, அதை இஷ்டத்துக்கு விடுறதில்லை. பார்ப்பான் அகத்துளே பார்ப்பசு ஐந்துள மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து தெரிவன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கும் அச்சேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. இந்த இந்திரியங்களையெல்லாம் நிகிரகம் பண்ணுறதுங்கிறது
இப்படி சொல்லியிருக்கு. பார்ப்பான் அகத்துளே பார்ப்பசு ஐந்துளன்னா என்ன அர்த்தம்? 5 ஞானேந்திரியம் இருக்குது. மெய்ப்பாரும் இன்றியே, பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ் பையன் மாதிரி, மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன. மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லையா உள்ளுக்குள்ளே, அது கண்டபடிலாம் சுற்றுறதான், ஒரு ஆள் ஒழுங்காக சுற்றுறதில்லை. மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன. மெய்ப்பாரும் உண்டாய், மெய்ப்பார் வரணும், அதுக்கும் வெறி அடங்கணுமா, வெறியும் அடங்கினால். மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே. பார்ப்பான்னா ஐயர் இல்லை, பார்ப்பான்னா ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா கிட்ட 5 பசுமாடு இருக்குது, 5 ஞானேந்திரியங்கள் இருக்குது. அது கண்ட்ரோல் இல்லாமல் அலையிறது, தரிகட்டு திரிகிறது. அதை ஒழுங்குபடுத்தி அது கட்டுப்பட்டுதுன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப நமக்கு மனசுக்கு, நமக்கு ஜீவனுக்கு அனுகூலத்தை பண்ணும் அப்படிங்கிறது கருத்து. ஆக நிகிரஹா பாஹ்ய விருத்தீனாம் தமயித்யபிதீயதே. ஆக சமஹான்னா என்ன அர்த்தம்? தமஹான்னா சமாதி ஷட்க சம்பத்தி தான் இது. ஆக சமஹா தமஹா அதை சொல்கிறார். நீ அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். விஷயேப்யः பராவிருத்திः பரமோபரதிர்ஹி சா சஹனம் சர்வதுக்கானாம் திதிக்ஷா சா சுபாமதா. விஷயேப்யः பராவிருத்திः பரமோபரதிர்ஹி சா சஹனம் சர்வதுக்கானாம் திதிக்ஷா சா சுபாமதா. உபரதிக்கு லக்ஷணம். உபரதி ஏற்கனவே நிறைய இந்த சொற்கள்லாம் பழக்கம், என்ன இவர் அறிமுகப்படுத்தலை. சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு அறிமுகப்படுத்தி அதுக்கு விளக்கம் சொல்லலை. நேராக என்ன சொன்னார்? வைராக்கியாதி சதுஷ்டயம்னு சொன்னார். அப்புறம் வைராக்கியம் வைராக்கியத்தோட ஸ்வரூபம் சொன்னார். அப்புறம் விவேகத்தோட ஸ்வரூபம் சொன்னார். அப்புறம் அடுத்தது சமஹா தமஹா, அதனுடைய லக்ஷணம் சொல்கிறார். சமலக்ஷணம் பார்த்தாச்சு, தமலக்ஷணம் பார்த்தாச்சு. இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகத்துக்கு உபகாரகம், மனோ நிகிரகம் இந்திரிய நிகிரகத்துக்கு உபகாரகம். இது அதுக்கு சப்போர்ட், அது இதுக்கு சப்போர்ட், அந்யோன்ய ஆசிரியம். மனசு கட்டுப்பட்டால் இந்திரியங்கள் கட்டுப்படும், இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா மனசு கட்டுப்படும். இப்படி ஒன்று சேர்ந்துருக்கு. கர்மயோகத்தினால விவேகம், விவேகத்தினால வைராக்கியம், வைராக்கியம் திருடப்படப்பட விவேகம் சரியாக இருக்குங்கிற அர்த்தம் தெரியும். ஆக வைராக்கியத்தை திருடப்படுத்துறதுக்கு இதெல்லாம் தேவை. உபரத்தின்னா என்ன அர்த்தம் சொல்கிறார்? விஷயேபியா பராவிருத்தி பரமா உபரதி சா. இந்த தத்தி நிர்மலம் வைராக்கியம்னர், இதல்லவோ தூய்மையான வைராக்கியம் அப்படின்னர். அதே மாதிரி சம்யக் விவேகான்னு போட்டார். சம்யக் விவேகா. நம்ம சாதாரணமாக என்ன சொல்கிறோம்? சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறோம். சாதன சதுஷ்டய சம்பத்தின்னா என்ன அர்த்தம்? சம்பத்தின்னா ரிச்சுன்னு அர்த்தம். இது ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். இதிலெல்லாம் ரிசர்வேஷன் கிடையாது. இதெல்லாம் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு மத ரீதியாக வருது. இந்த மதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிறாங்க. அப்புறம் கடைசியில் இடமே இருக்க போகிறதில்ல, அப்புறம் எங்கே ஒதுக்கிறது? எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் கேட்குறாங்க. அது மாதிரி சுவாமிஜி எனக்கு ஃபுல்லாக இல்லை, எங்களுக்கு உங்களை மாதிரிலாம் நாங்கள் இல்லை, எங்களுக்கு குறைச்சலாக இருக்குது அப்படின்னு. இது யாராக இருந்தாலும் இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. சாதன சதுஷ்டய சம்பத்தி. சம்பத்தினா என்ன அர்த்தம்? பூர்ணமாக இருக்கணும். சம்பத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு செல்வம். சாதன சதுஷ்டய சம்பத்துங்கிறது ஒரு செல்வம். இந்த பண்பு செல்வம், இந்த சாதன சதுஷ்டயங்கிற இந்த பண்பு செல்வம். அமானித்வாதி தனம், குணதனம்னு பேர். குணதனம்
இந்த மாதிரி குணங்கள் தான் நமக்கு தனம். இதுதான் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல தனம். மற்ற தனங்கள்லாம் சுகத்தை கொடுக்கக்கூடிய தனம் அல்ல, இந்த தனம்தான் சுகத்தை கொடுக்கக்கூடிய தனம். பரமா உபரதிஹி, மேலான உபரத்திங்கிறார். என்னதுன்னா விஷயேபியா பராவிருத்தி, விஷயங்கள்லேருந்து விலகி போகிறது. விஷயேபியா பராவிருத்தி, பராவிருத்தினா நிவத்தின்னு அர்த்தம். நிவத்திஹி அது அனித்தியங்கிற தோஷம் தெரிஞ்சதுனால விஷயங்களில் இருந்து நிவத்தி, பராவிருத்தி இஸ் ஈக்குவல் டு நிவத்தி, எல்லாத்தையும் விட்டுடுறது. எங்கேயா போய்டுறது. அதுக்கு சொல்கிறாங்களே காட்டுக்கு போனாலும் விடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா எல்லாத்தையும் விட்டு விலகிடும். செல்ஃபோனை இப்படி 3 சுற்று இப்படி 3 சுற்று சுற்றி தூக்கி எறிஞ்சுடு. அப்புறம் சகல தோஷமும் போச்சு அப்படி சொல்லி போட்டுடுறது. எல்லாவற்றையும் விட்டுடுறது. அது சந்நியாச புத்தியை சொல்கிறார். விஷயேபியா பராவிருத்தி நிவத்தி, அதுதான் பரமா உபரத்தி. இதுக்கு அர்த்தம் என்னென்னா சர்வ கர்ம சந்நியாசா. பொருளும் வேண்டாம் செயலும் வேண்டாம், பொருளும் வேண்டாம் செயலும் வேண்டாம். நான் வேதாந்த ஸ்ரவண வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தா. நம்மெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அது தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்ப பொருள்களையும் துறக்கிறோம், அதை அடையிறதுக்கான செயல்களையும் துறக்கிறோம். சசாதன சந்நியாச, சுகத்துக்கான சாதனங்களை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுடுறோம். பரமா உபரதி அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலான உபரதி. உபரத்தின்னா சாதாரணமாக அர்த்தம் சந்நியாசம். சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டுடுறது, துறவு. தலைப்பட்டார் தீரத் துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். எல்லாத்தையும் விட்டுடுறது. அட்லீஸ்ட் படித்தாது வச்சுப்போம். விஷயேபிய உடனே விட்டுடவா போகிறோம்? ஓ இப்படி சொல்லியிருக்கா, சரி 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 இருக்கட்டும், புஸ்தகத்திலே இருக்கட்டும். விஷயேபிய பராவிருத்தி பரமோபரதிர்ஹி சாஹி பரமோபரதி, அதுவன்றோ மேலான உபரதி. மேலான உபரதி. தத்துவபோதத்தில் என்ன பார்த்துருக்கோம்? உபரத்தின்னு சொன்னால் ஸ்வத உபரமக்கா ஸ்வதர்மானுஷ்டானமேவ. ஸ்வதர்மானுஷ்டானம்னா தன்னுடைய கடமைகளை மட்டும் செய்தல்னு அங்கே போட்டிருக்கு. ஆனால் அங்கே தன்னுடைய கடமைங்கிறது சந்நியாசம். சாதாரணமாக உபரம சப்தத்துக்கு சந்நியாசம்னு அர்த்தம், கர்ம சந்நியாசம்னு அர்த்தம். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் விட்டுடுறது. அதனால தான் இது வயசான காலத்தில் பெரும்பாலும் வச்சுருக்கிறதுக்கு காரணம். வயசான காலத்தில் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, வயசான காலத்தில் வேலை செய்கிறதுக்கும் சக்தி குறைஞ்சிடும். அது மாத்திரமில்லை, இதில் மனசை செலுத்தினா மரணமும் நல்ல முறையில் நமக்கு நல்லபடியாக போய் சேரலாம். என்ன போய் சேர்ந்து தான் ஆகணும், என்ன பண்ணுறது? ஆகையினால வயசான காலத்தில் பெரும்பாலும் வச்சுது. அதனால் சின்ன வயசில் பண்ணுறதில்லை, வயசான காலத்தில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சாது வச்சுக்கணுமே. ஒரு வயசான பிறகு நாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணுமே. வேலை செய்கிறத விடணும், இல்லாட்டி விடம்படி ஆகும். அதனால் நாமளாக விட்டுடுறது. விஷயேபிய பராவிருத்தி பரமோபரதி. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வேலையை செயல்களையெல்லாம் விட்டுட்டு படிக்கணும். இந்த மாதிரி தத்துவ நூல்களை படிக்கணும், சமாதி அபியாச தியானங்கள்லாம் பண்ணணும். அதை தவிர வேறு ஏதாவது வேலை செய்கிறதா இருந்தால் வேலை செய்கிறதே நல்லது. எல்லாம் விட சொன்னார்னு சொல்லி விட்டுவிட்டு அப்புறம் இதுலேயும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல் ரெண்டும் கட்டானா மாட்டிக்கூடாது. விடுறதா இருந்தால் இதுக்காக விடணும். அதை வேதாந்தம் படிக்கிறதுக்காக, ஞானம் அடையிறதுக்காக, மோட்சம் அடையிறதுக்காக நம்ம ஆர்டரே கவனிச்சுட்டே வரணும். அபரோக்ஷானுபூதி படிக்கிறோம், மோட்சத்துக்காக படிக்கிறோம், சாதுக்கள் படிக்கணும், அடிக்கடி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நேரத்தை அதுக்காகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த தகுதிகள் சொல்லப்படுறது.
இந்த தகுதிகள் எதற்காகங்கிறத மறந்துவிடக்கூடாது. விடுறதில் தாத்பரியம் இல்லை, இன்னொன்று பண்ணுறதில் ரொம்ப தாத்பரியம். அதனால தான் நம்ம நிறைய விடாட்டா கூட உட்காந்து வேதாந்தம் படிச்சுன்னு இருக்கோம். நம்ம ஒன்றும் விட்டுவிடலை. நீங்களும் எல்லாம் எவ்வளோ விட்டுருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும், நானும் எவ்வளோ விட்டுருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும். அது என்ன, அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவிலும் நன்று எந்தாய் பராபரமே. ஆகையினால நம்ம மனசு அகத்துறவு வேணும். அந்த அகத்துறவு ரொம்ப முக்கியம். புறத்துறவு அகத்துறவை வளர்க்கறதுக்கு பயன்படணும். இல்லாட்டாலும் அகத்துறவை மனப்பான்மையை வளர்த்து கொண்டே வரணும். இன்னர் ரெனன்சியேஷன் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷில். எக்ஸ்டர்னல் ரெனன்சியேஷன், இன்னர் ரெனன்சியேஷன். எக்ஸ்டர்னல் ரெனன்சியேஷன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும்? இன்னர் ரெனன்சியேஷன் பண்ணிக்கணும். வைராக்கியந்தான் சந்நியாசத்தோட அடையாளம். வைராக்கியம் சந்நியாச லக்ஷணம். வைராக்கியம் சந்நியாச லக்ஷணம். இந்த பைராகிங்கிறாங்க பார்த்தீங்களா, கேட்டிருக்கீங்களோ? பைராகின்னு. பைராகிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வைராகின்னு அர்த்தம். வபயோர் அபேதா, வா பாவுக்கு பேதம் கிடையாது. அதனால் வேதாந்த் விவேகானந்த் அது மாதிரி தான் அது. பைராகி வந்திருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம் உடையவன் வந்திருக்கிறான். அதனால தான் அவங்க ஒன்றும் ட்ரெஸ் எல்லாம் ஜாஸ்தி பெருசாக போட்டுக்க மாட்டாங்க. சிம்பிளாக கௌமனமோ ஏதோ கட்டின்னு இருப்பாங்க, ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் சாமான் சேர்த்துக்க மாட்டாங்க. அபரிக்கிரகம். ஆக பரமோபரதி விஷயேபிய பராவருத்தி பரமோபரதி சா. அடுத்தது இதெல்லாம் விட்டுட்டா இன்னொரு கஷ்டம் என்னென்னா, குளிர் வெப்பம்லாம் வந்தால் என்ன பண்ணுறது? அதுதான் சொல்கிறார். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாதான். சகனம் சர்வதுக்கானாம் திதிக்ஷாசா சுபாமதா. ஒன்றுக்கு ஒரு விசேஷம் போட்டுடுறாரு. சா சுபா திதிக்ஷா, அதல்லவோ மோட்சத்தை கொடுக்குற திதிக்ஷை அப்படின்னு பெரியோர்களால் கருதப்பட்டிருக்கிறது. சர்வதுக்கானாம் சகனம், எல்லா துக்கத்தையும் சகிச்சுக்கிறது, புலம்பக்கூடாது. அது புலம்பலை கொஞ்சம் சொல்கிறேன்னா அதுக்கு பேர் தான் புலம்பல். சகனம் சர்வதுக்கானம், எல்லா துக்கத்தையும் சகிச்சுக்கிறதுங்கிறார். சகிச்சுக்கிறது, பொறுத்துக்கிறது. அதனால் கடவுள்கிட்ட அதை கேட்கணுமா? சகோசி சகோ மயி, இறைவா அனைத்தையும் பொறுத்து கொள்பவனாக நீ இருக்கிறாய், எனக்கு பொறுமையை கொடு, நன்றாக சகிச்சுக்கிற சக்தியை கொடு. சகிச்சுக்கிறதுனா என்ன? இங்கே பாருங்கள், குளிரை சகிச்சுக்கணுமா? குளிரை சகிச்சுக்கணும். அதுவும் அந்த காலத்துலலாம் காட்டில் போய் படிப்பாங்க. இப்போல்லாம் ஆசிரமங்கள்லாம் சௌரியங்கள்லாம் பண்ணி வாங்குவோங்கிறோம். அப்போ அந்த காலத்துலலாம் சௌரியங்கள்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏதோ வெளியில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சாப்பாடெல்லாம் கூட கொடுக்க முடியாது சாமியாருக்கு. இப்போ நீங்கள் எனக்கு பிச்சை எடுத்து கொண்டு கொடுக்கணும், நான் சாப்பிட்டுட்டு பாடம் சொல்லிட்டு இருக்கேன். ஆசிரமத்தில் எல்லா சௌரியங்களும் பண்ணி, அப்படி பண்ணினாலே ஆள் இல்லை. இனி அந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆக சர்வது ஆசிரமம். இது போய் ஒருத்தட்ட போய் வேதாந்தம் படிக்கணும்னு சொன்னால் அது குளிரை பற்றி கவலைப்படக்கூடாது. ரொம்ப குளிராக இருக்குது, இன்றைக்கி பாடம் வேண்டாமே, இன்றைக்கி ரொம்ப காற்றடிக்கிறது, பாடத்தை நிறுத்தி விடலாமா, அப்படிலாம் பண்ணக்கூடாதான். விடாமல் ஏன்னா மோட்சம் அடையணுமே, சம்சாரத்திலேருந்து விடுபடணுமே, மறுபடி யார் பிறக்கிறது அந்த பயம், யார் திரும்ப திரும்ப பிறந்து திண்டாடுறது, சம்சாரத்திலேருந்து விடுபட்டாகணும்னா இதுக்கெல்லாம் அபியாசம் பண்ணி ஆகணுமே. ஆகையினால் இதுதான் சர்வதுக்கானாம் சகனம் திதிக்ஷா. கீதையில் படிச்சிருக்கோம். மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத எம் ஹி ந வியதயந்தேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பத்தே. ரொம்ப அழகான ஸ்லோகம். யார் சகிச்சுக்க பழகிறானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம். சகிப்புத்தன்மை இருக்கிறவனுக்கு சா அமிர்தத்வாய கல்பத்தே. சா சுபா திதிக்ஷா, அது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த திதிக்ஷை. எல்லாம் பிரயோஜனமாக இருக்குன்னு அர்த்தம். பொறுத்துக்கிறது,
திதிக்ஷா. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரத்தையை பற்றியும் சமாதானத்தை பற்றியும் சொல்கிறார். நிகமாச்சாரிய வாக்கியேஷு பக்தி ஸ்ரத்தேதி விஸ்ருதா சித்தைகாக்ரியம் து சல்யக்ஷ்யே சித்தைகாக்ரியம் து சல்லக்ஷ்யே சமாதானமிதி ஸ்மிருதம். நிகமாச்சாரிய வாக்கியேஷு பக்தி ஸ்ரத்தேதி விஸ்ருதா சித்தைகாக்ரியம் து சல்லக்ஷ்யே சமாதானமிதி ஸ்மிருதம். இது ஸ்ரத்தாக்கு லக்ஷணம் முதல் வரியில், சமாதானத்துக்கு லக்ஷணம் ரெண்டாவது வரியில். நிகமாச்சாரிய வாக்கியேஷு பக்தி ஸ்ரத்தா இதி விஸ்ருதா. அப்படியே சிம்பிளாக அப்படியே புரிஞ்சுனுடலாம். நிகமன்னு சொன்னால் சாஸ்திரம்னு அர்த்தம். வேதங்கள், உபனிஷத்துக்கள், வேதங்களில் இருக்கிறது தான் உபனிஷத்துக்கள். உபனிஷத்துக்கு எழுதியிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம். ஆச்சாரிய வாக்கியேஷு, ஆச்சாரிய வாக்கிய, நிகமன்னா சாஸ்திரம், ஆச்சாரியன்னு சொன்னால் குரு, வாக்கியேஷுன்னா உபதேசங்களில். சாஸ்திரம், குரு, உபதேசங்களில். பக்தி, பக்தினா அன்பு. இது அப்படியே கைவல்ய நவநீதத்தில் சொன்ன மாதிரி இருக்குது. பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும். பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றல். இங்கே பக்தின்னு போட்டிருக்கு. பக்தின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. நம்ம வகுப்பில் படிச்சுட்ருக்கிற விஷயம் எதுவும் பொய் கிடையாது அப்படிங்கிற ஒரு திருடமான எண்ணத்துக்கு பேர் ஸ்ரத்தான்னு பேர். மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. என்ன எண்ணம் இருக்குது? வேதம் உண்மையைத்தான் பேசுகிறது, வேதத்தில் சொல்லியிருக்கிறதோ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதோ பொய் கிடையாது. அதை எடுத்து விளக்கி சொல்கிற ஆசிரியரும் பொய் சொல்லலை, உண்மையைத்தான் சொல்கிறார் அப்படின்னு விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கு. சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய சத்தியபுத்தி அவதாரணா. இங்கே பக்தின்னு போட்டிருக்கார். பக்தி பஜனம் விஸ்வாசகான்னு வியாக்கியானம். விஸ்வாசா, விஸ்வாசகான்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை. ஸ்ரத்தா இதி விஸ்ருதா, விசேஷேண ஸ்ருதா, நன்றாக நன்றாக கேட்கப்பட்டிருக்கு. ஸ்ரத்தாங் காமஸ்ய மாதரம். ஸ்ரத்தா சூக்தம்னே வேதத்தில் ஒரு சூக்தம் இருக்குது. அதனால தான் தினம் தட்சிணாமூர்த்திகிட்ட நம்ம 3 வேளையும் பிரார்த்தனை பண்ணுறோம். எங்கள் நம்பிக்கையை அசையாமல் இருக்கும்படி பண்ணு. ஸ்ரத்தாம் மேதாம் யசப்பிரஜாம் வித்யாம் புத்திம் ஸ்ரீயம் பலம்னு தட்சிணாமூர்த்திகிட்ட தினந்தோறும் 3 வேளை பிரார்த்தனை பண்ணுறோம். ஸ்ரத்தா இது விஸ்ருதா. விஸ்ருதான்னா என்ன அர்த்தம்? விசேஷேண ஸ்ருதா, நன்றாக பெரியோர்களிடமிருந்து நம்மால் கேட்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரத்த ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். பகவத்கீதை 17வது அத்தியாயத்துக்கு பேரே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். சாத்விகி ஸ்ரத்தா, ராஜசஸ்ரத்தா, தாமசஸ்ரத்தா. நம்ம பார்க்குறோம் அரசியல் கட்சிகள். அந்த அரசியல் கட்சிகளில் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு அந்தந்த கட்சி தலைவர்களிடத்தில் ஸ்ரத்தை இருக்கா இல்லையா? நம்புகிறாங்களா இல்லையா? என்ன சொன்னாலும் சரி, ரூபா கொடுத்துட்டா நம்புகிறாங்கிற விஷயம் வேறு, ரூபா கொடுக்காட்டாலும் நம்புகிறான். அதுதான் தாமச ஸ்ரத்தை. கொஞ்சமாக புத்தியை உபயோகப்படுத்த வேண்டாமா? அதெல்லாம் ஸ்ரத்தை. அவங்களுக்கும் அது நம்பிக்கை இருக்குது. கடவுள் இல்லைங்கிறது நம்பிக்கையா அறிவா? கடவுள் இல்லைங்கிறது யாராவது பார்த்தானா? கடவுள் இருக்குங்கிறதும் நம்பிக்கைன்னே வச்சுப்போம். கடவுள் இல்லைங்கிறதும் நம்பிக்கை தான். யார் இல்லைங்கிறது என்ன பிரமாணம்? இருக்குங்கிறதுக்காக பிரமாணம் இருக்குது, இல்லைங்கிறதுக்கு என்ன பிரமாணம் இருக்குது? ஸ்ரத்தா. நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அந்த அடுத்த சமாதானத்துக்கு லட்சணம் நாளைக்கு பார்ப்போம்.
ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத் வியாப்ததேஹாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு